ஹே காய்ஸ், இன்றைக்கி சந்தைக்கு போகிற மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அக்கா வந்திருந்தாங்க. நானும் அம்மா, அக்கா, என் பையன் எல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா இந்த வாடா நல்ல வாசத்தை தூக்குச்சு. அதையும் வாங்கி ஒரு கடி கிடச்சிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் வண்டியில் டெம்போவில் இந்த மாதிரிலாம் போனாலும் கொஞ்சம் கிட்ட தானே, இந்த ஃபேமிலியோடு பேசிட்டு போகிறதே ஒரு ஜாலி தான். அப்படியே பேசிகிட்டே போனதில் சந்தை வந்ததே தெரியல. அங்கே போய் எல்லா கடையும் சுற்றி பார்த்து எங்கடா கம்மியாக விற்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு இடத்துல கம்மியாக விற்றுச்சு. அங்கே போய் காய்கறிலாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே ரொம்பவே கம்மியாக விற்றுச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அக்கா வந்து புடிக்கரணை கிழங்கு கேட்டாங்க. கொஞ்சமாக போதும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டு இந்த பிளேட்டு 20 ரூபாயாம், அதில் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து நடந்து வர ஆரம்பித்தோம். வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி அதில் ஒரு 2 பாக்கெட்டை வாங்கி போடுன்னு அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தாண்ட வந்து பார்த்தா இப்போது சீசன் கரும்பு தானே, இப்போ சீசனு. நெக்ஸ்ட்டு மந்த்து பொங்கல் வருதுல்ல, அதனால் அது ஒரு துண்டே வந்து 20 ரூபா சொன்னாங்க. சரி ஆசைக்காக 2 துண்டு வாங்கிட்டு இந்தாண்ட வந்து பார்த்தா வாத்து கோழிலாம் அழகாக இருந்துச்சு, விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் செடி கடை இருந்துச்சு. எனக்கு இந்த பிரியாணி செடி வாங்கணும்னு ஆசை. அதனால் ஏன்னா வாசமாக இருக்கும் பிரியாணியில் போட்டால். அதில் ஒரு செடி வாங்கிட்டு அப்படியே அக்கா வந்து நான் இப்படியே ஊருக்கு போயிடுறேன் ஏன்னா டைம் ஆகிடும்னு சொன்னாங்க. அவங்களையும் டெம்போவில் ஏற்றி விட்டுட்டு நானும் அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து நடந்து வந்துட்டோம். வர வழியில் தான் அம்மா சொன்னாங்க, எனக்கு 2 saree வாங்கணும், சும்மா ரஃப்யூஸுக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 2 saree சிம்பிளாக வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் பையன் வந்து பரோட்டா கேட்டான். அவனுக்கும் பரோட்டா வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு